லைவ் ஸ்டார்ட் பண்ணலாமா? போயிங்க ஒரு 5 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். போயிட்டு இருக்கு லைவ் போயிட்டு ஒரு ஆமா ஒரு 5 நிமிஷம் நண்பர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய சக்திவேல் அவர்கள் சார் இடம் கொடுத்து நமக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறார். பலத்த கைத்தலுடன் அண்ணா அவர்களுக்கு அலுவலகம் தொடர்ந்து தமிழ்நாடு சமூக ஆர்வலர் கூட்டமைப்பில் நம்மை அண்ணன் சக்திவேல் அவர்கள் வழிநடத்தியிருக்கிறார். அவர்களுக்கு நன்றி சொல்வதோடு சகோதரனுக்கு வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவிப்போம். நிகழ்ச்சி செலவுக்கு உங்களால் கொஞ்சம் பங்களிப்பை என்கிட்ட கொடுக்கலாம். இனிமேல் லைக் கொடுக்கலாம். கம்மியா கொடுங்க, அதிகமா தரக்கூடாது. கம்மியா கொடுங்க, அதிகமா தரக்கூடாது. குறைவா தான் தரணும், அதிகமா தரக்கூடாது. குறைவா தான் தரணும், அதிகமா தரக்கூடாது. அதாவது என்ன நோக்கம் அப்படின்னா செலவுகளை பகிர்ந்து கொடுப்போம். நன்றி. நன்றி. நன்றியில சொல்ல முடியாது. மிச்சருடைய தொகை அடுத்த நிகழ்ச்சி பயன்படுத்திக்கிறோம். ஜிபே பண்றவங்க கம்மியா பண்ணுங்க, அதிகமா பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு அதிகமா பண்ணக்கூடாது சார். உங்களே தான் கூட்டிருந்தேன். நீங்க தானே மதிய அமர்வை ராணுவ வேல்முருகன் மதிய அமர்வுக்கு வரவேற்பு ஆற்றிட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு பத்திரிகைத்துடைய மாவட்ட செயலாளர் பிரதாப் போஸ்டர் விளம்பரங்கள் செலவழி செய்திருக்கிறார். மிகப்பெரிய அளவில் காந்திபுரம் மாவட்டத்தில் உருவாக்குவதற்கு அடித்தளமிட்ட தம்பிக்கு வாழ்த்துக்களை உங்க நம்பர் எல்லாருடைய நம்பர் வந்து எழுதிங்க. அவரே நினைச்சா அப்பவே நல்லா ஓட்டி இருந்தது. நல்லா ஓட்டாதேன்னு பார்த்தேன். அது இடத்த தேர்வு பண்ணி கரெக்டா ஓட்டி இருக்கிறீங்க. ஊராட்சி தலைவர்லாம் வந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் நம்ம கூப்பிடல. நம்ம கூடவே இல்லை, அவங்களே வந்துட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனை தமிழ்நாடு கூட சுத்தி அதிகமா போன் எடுக்க மாட்டாரு. இதை திரும்பி சொல்றது அதாவது 10 ரூபாய் எல்லா விதமான நிபந்தனை முதல்ல நம்பர் கொடுத்து நான் போன் எடுக்க மாட்டேன், வாட்ஸ்அப் வேல்முருகன் மதிய அமர்வுக்கு வரவேற்பு எடுப்பார். அனைவருக்கும் மதிய வணக்கம். என் பெயர் வேல்முருகன், எக்ஸைஸ்மேன், காஞ்சிபுரம் மாவட்ட பொது சுகாதாரத்தில் பணியாற்றுறேன். அதாவது தெளிவில்லாம இருந்த ஒரு ஆக்கையை வந்து
நல்வினை என்ற ஒரு அண்ணனை சந்திச்ச பிறகு நீர் தெளிந்த நீரோடையாக மாற்றப்படுது. அவர் அரசியல் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் அரசியல்வாதி கிடையாது, என்ன எதுவும் புகழ்த்தாம. அதாவது நம்ம சில மனிதர்கள் கூட வாழறதுக்கு நம்ம ஒரு கடவுள் நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் ஒரு பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்குது, இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு சில மனிதர்கள் கூட நம்ம கடந்து போறதுக்கு வாழறதுக்கு சார் மாதிரி அட்வொகேட் சார் மாதிரி அந்த மாதிரி எல்லாரும் போறதுக்கு அதுக்கு ஒரு பாக்கியம் தேவை. அது நமக்கு கிடைச்சிருக்கு. நான் நிறைய மீட்டிங்ல சொல்லுவேன், சமூக ஆர்வலர்ன்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே தலை சிறந்த மனிதர்கள் அவங்க தான். ஏன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய குடும்ப சூழ்நிலை, தன்னுடைய அலுவலக சூழ்நிலை, தன்னுடைய போற வர வழியில இருந்து உறவுக்காரங்கள்ல இருந்து 1008 பிரச்சனை ஒவ்வொரு மனிதனும் இருப்பான். அதெல்லாம் கடந்துட்டு ஒருத்தன் ஒரு பொது வேலைக்கு வர முடியுதுன்னு சொன்னா அது ஒரு சாதாரண விஷயமே முதல்ல கிடையாது. அனைத்தையும் கடந்து உன்னால் பொது நலத்திற்கு வர முடியும் என்றால் உன்னுடைய பிறப்பு சிறந்ததே அப்படின்னு படிக்கணும். அப்படின்னா வீட்டில் பிரச்சனை இருக்கும், ஆபீஸ்ல பிரச்சனை இருக்கும், நம்ம தெருவில் பிரச்சனை இருக்கும், ஊர்ல பிரச்சனை இருக்கும், மாவட்டத்தில் பிரச்சனை இருக்கும், பொது பிரச்சனையும் இருக்கும், நம்மளுக்கு சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும். அனைத்தையும் கடந்து ஒரு பொது பிரச்சனைக்கு வரும். அந்த சாலையில போக சொல்ல பாத்தீங்கன்னா ஒரு லாரியில மணல் அப்படி கொட்டிட்டு போகுது, தார்பாயில் அப்படி போகுது, போலீஸ் போறான், ஆர்டிஓ போறா, டிஆர்ஓ போறா, கலெக்டர் போறாங்க, எல்லாருமே போறாங்க. ஆனா ஒரு பாமரன் மட்டும் அங்க நிக்கிறான், அதை நின்று போட்டோ எடுக்கலாம். சோ யாரெல்லாம் செய்யணுமோ அவங்க அந்த வேலையை செய்யல. ஒரு பாமரன் கிராமத்துல இருந்து வரான், ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு போக ஒருத்தர் வரான், ஒரு இடுபொருள் விவசாய இடுபொருள் வாங்கி போக வளஜபத்துக்கு வரான், அவன் நிக்கிறான் அந்த வளஜபத் பிரிட்ஜ்ல. இந்த வண்டியில ஏன் இவ்வளவு மணல் ஓவர்லோடு ஐக்கிய கொட்டிட்டு போகுதுன்னு அவன் தாங்க நாட்டுடைய மனிதன். அவன் தான் மனிதன். அதே தான் கலெக்டர் போறாங்க, ஆர்டிஓ போறாங்க, டிஆர்ஓ போறாங்க, எல்லா அதிகாரியும் போறாங்க. யாருக்குமே எழாத ஒரு சிந்தனை அந்த நபருக்கு எழும்புது. ஏன் எழும்புதுன்னா இந்த மணல் கொட்டம் ஒரு கர்ப்பிணி தாய்மார ஒரு கணவர் ஏற்றிட்டு போவாரு, அவங்களே பிரெக்னன்ஸியா இருப்பாங்க, அவங்க ஒரு மருத்துவமனைக்கு அவசரமா ஏற்றிட்டு போறாரு. அந்த மணல் கொட்டம் அவங்க கண்ணில் படும், அவருடைய வாகனத்தை ஓட்டக்கூடிய திறமையை அவர் இழப்பாரு, கண்ணில் படும், விபத்து ஏற்படும், மரணம் ஏற்படும். அதுக்கப்புறம் அங்கே 1008 பேர் வருவோம், போலீஸ் வருவோம், மேப் போடுவோம், ஸ்கெட்ச் போடுவோம், எல்லாம் போடுவோம். ஆனால் ஒரு சமூக ஆர்வலர் என்ன பண்ணுறோம், அந்த ஃபோட்டோ எடுத்து எல்லா இஷ்யூக்கும் பேப்பருக்கு அனுப்பலாம். இன்னைக்கு பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அதாவது முன்னால அவங்க எடுப்பாங்க ஃபோட்டோ, இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்து ஃபுல் டீட்டெயில் அனுப்பிச்சா கூட அவங்க போடுறது கிடையாது. பெரிய இதில் பார்த்தீங்கன்னா வேற யாரும் சம்மந்தமே இல்லாத மேட்டர்லாம் இருக்கும், இதை போடுறது கிடையாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலையாக அதை வர வைப்போம். சொன்னார் பார்த்தீங்களா, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய கடமை நம்ம செய்யணும். இப்போ இந்த இடத்த கண்டுபிடிக்க கூட என்னால் முடியல, 1 ஹவரா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா அப்பதான் நினைச்சேன் நான் ஆர்டிஐ மனு போறதை விட நான் மீட்டிங் இடத்த கண்டுபிடிச்சு பெரிய விஷயம் கொடுத்தேன். விடக்கூடாது அப்போ பின்வாங்கல. நான் இந்த பக்கமே திருப்பி கருப்படி போய் தான் வந்துருக்கேன். எங்க வீட்டுல சொன்னாங்க கிடைக்கல, கிடைக்கல இல்ல சொல்றேன். எங்க வீட்டுக்கு போன் பண்றேன், எங்க அண்ணன் மீட்டிங் முடிச்சு கூட போயிட்டு இருப்பாரு, அந்த ஏன்னா ஒரு மரத்தாடி நின்று அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் போட்ட மாதிரிலாம் இருக்குது. இல்ல இருப்பாரு, அவர் போக மாட்டாரு. அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க தேவை சொல்லிட்டு உள்ள ஒண்ணுமே, அதாவது நம்ம கொடுக்குற நோட்டீஸ்ல இருக்கிறதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. ஐயப்பட்ட பஸ் ஸ்டாப் இறங்கணும், அவன் பக்கத்துல என்னன்னா ஒன்றும் புரியல, பஸ் ஸ்டாப் பக்கத்துலயா இருக்குது. ஸோ அதான் நம்ம அவ்வளோ கஷ்டமா தான் நம்ம மீட்டிங் நடத்த வேண்டியதா இருக்கு. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் உண்மையான ரோல் மாடல், நம்ம தாங்க. அதுக்கான எதுவும் சொல்ல எவன் ஒருவன் தான் வீட்டையும் தான் குடும்பத்தையும் எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு சமூகத்துக்காக குழாவுல தண்ணி வரல, ஊர்ல பஸ் வரல, லைட் எரியல, ரோடு சரியில்லை அப்படின்றானோ கோச்சிக்காதீங்க, அவன் மட்டும் தான் நல்ல வயிற்றுல நல்ல சூடு சொன்னையோட பிறந்திருக்கிறான், தன்மானத்தோட பிறந்திருக்கிறான். எங்க வீட்டுல நியூஸ் என்ன நியூஸ் தெரியுமா பார்ப்பாங்க? இந்தியா பாகிஸ்தான் சண்டை போடுது, இந்தியா எங்க சண்டை போடுது, இதை மட்டும் தான் எங்க அம்மா பார்ப்பாங்க. நாடகங்களோ இதுவோ பார்க்க மாட்டாங்க. 9 இடங்களை தாக்கினாங்கன்னு உடனே எங்க வீட்டுல அன்னைக்கு நைட்டு கேசரிங்க எங்க அம்மா செஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. அவங்க வெட்டிக்கார பையன் போன ஒய்ஃப் தான், அவங்க யாருக்கிட்டையும் பேசல, எந்த நாடகத்தையும் பார்க்க மாட்டாங்க. அதை செஞ்சு வச்சிருக்காங்க, கொடுத்தாங்க, சிரிப்பா கொடுத்தாங்க. என்னம்மான்னு கேட்டேன், 9 இடங்களை தாக்கினாங்க. பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை குப்பியை எங்க மனையில போட்டுட்டு எங்க பொண்டாட்டிக்கு அவங்க சண்டை. எங்க அம்மா நாட்டுல சொன்னாங்க, நான் பாகிஸ்தான் லெவல்ல பிரச்சனை பண்ணுறோம், உங்க பொண்டாட்டி நான் அங்க புடிச்சிட போறான்னு ஸ்வீட் செஞ்சு கொடுத்துக்கிறேன். உங்க வீட்டம்மாவும் உங்க சித்தியும் அந்த குப்பையை ஏதாவது கொட்டிட்டான், கொட்டி பண்ண போறான், எத்து பண்ண போறான்னா பாகிஸ்தானியாடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அதாவது எதுக்கு சொல்றீங்கன்னா அந்த உணர்வு, அந்த காஷ்மீர்ல போய் அவங்க டியூட்டி பார்த்த உணர்வு. அங்க 16 பேர் போவாங்க, 2 பேர் தான் திரும்பி வருவாங்க.
மிச்சம் 14 பேர் கிடையாது. அவங்க என்ன தெரியுமா அதிகாரி சொல்லுவாரு, அண்ணன் மாதிரி இருப்பாரு, அவங்களை வேற இடத்துல போட்டுங்க கஜேந்திரன். ஏன்னா ஒரே இடமா நீங்க எல்லாரும் திறமையானவங்களா இருக்கிறீங்களா, ஒரே இடமா போட்டதுனால பிரச்சனை வருது, உங்களுக்குள்ள பேசி கிடைக்கிறீங்க, அதனால வேற இடத்த போட்டுங்க. மேட்டர் என்ன தெரியுங்களா, 14 பேர் டெத்து. அப்பா நான் அப்படியா என்கிட்ட ஒரு வாரத்தோட அந்த புறம்போக்கு சொல்லாமே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நோட்டி பார்த்துட்டு போறான். அவங்க வீட்டுல இருந்து அப்பா லெட்டர் வருமா, எப்பா நீ உயிரோடு இருக்கியா தம்பி, இது பாடி வந்துருச்சு, நாங்க எல்லாம் நல்லபடியா எடுத்தோம், நீ வருவன்னு பார்த்தா வரல. அப்பதான் அவருக்கு தெரியுமா, அடப்பாவே நீ இறந்துட்டானா அப்படின்ட்டு. எதுக்கு சொல்றேன்னா, அப்படிலாம் வாழ்ந்த ஒரு நாடு, அப்படிலாம் இருந்த சமூகம், அப்படிலாம் இருந்த மனிதர்கள் இன்னைக்கு என்ன நடக்குது? ஒரு ஊருக்கு போனீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவர் வீடு பெரிய மத்தியா இருக்கு, ஒரு சமூக ஆர்வலர் குடிச்சில இருப்பான், அவனுக்கு பசுமை வீடும் தரமாட்டான், இந்திரா நிலைய குடியிருப்பும் தரமாட்டான், எதுவுமே அவனுக்கு கிடைக்காது. எதுவுமே எவன் ஒருத்தருக்கு கிடைக்கலையே அவன் சமூக ஆர்வலருங்க, எல்லாமே யாரும் எவனுக்கு கிடைச்சிருக்கா அவன் சமூக விரோதிங்க. இவ்வளவுதான் மேட்டர். நம்ம எல்லாம் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, நம்ம கம்மியா தான் இருப்போம், நம்ம கம்மியா இருக்கிற ஆள் கிடையாது. தெரியுங்களா, ஒரு ஒருத்தரும் 10,000 பேருக்கு சமம். ஒரு ஒருத்தரும் இந்த ஒருத்தன் வரான்னு போட்டா அவனால மொத்த படிப்பான் இல்லையா, எல்லாத்தையும் கடந்தவனாலதான் வர முடியும். குண்டு செட்ல குதிரை ஓட்டிக்கிற ஒரு பயலால கூட வர முடியாது. அப்பனா நம்ம தலைமை எப்படியே போட்டாலும் இருப்பாரு. இதே தொழிலா சுத்திக்கிட்டு இதே தொழிலா தெரிஞ்சுக்கின்னு யாராலையும் பண்ண முடியும். அதனால நம்ம வந்து அவரு சமூகத்துக்காக போராடுறாரு, நம்ம அவர் கூட வித்தியாசம் இருப்பான். எனக்கு சொன்னாரு, நீ கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்க, உனக்கு நான் உறுப்பினர் கார்டு தர முடியாது, நீ ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்து இதுக்கு பொதுச் செயலாளர் தலைமை இருக்கேன் சென்னை. நான் அவருக்கு சொல்றேன், கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்ல, நான் பெரிய அதிகாரி இல்ல, எதுவும் இல்லை, நான் உங்க கூட தான் இருப்பேன், உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோ. வாய்ப்பு தானே இருக்கும். நன்றி. 9943178430. 9943178430. எங்க ஊர்ல மண்ணு திருடுறதுக்கு நம்பர் இருக்கு, வாங்கிக்கலாம். 9943178430. எந்த மாவட்டம் சார்? காஞ்சிபுரம் மாவட்டம், வாலதேவர் பக்கத்துல அங்கபாக்கம் வில்லேஜ். பிடல் காஸ்ட்ல மாதிரி நிறைய முறை பல முயற்சி நடந்து அவங்களால பண்ண முடியல. ஏன்னா நான் கரத்தை பிளாக் போட்டு ஆர்டி மூலமா அவங்ககிட்டயே சொல்லியிருக்கேன். ஆர்டி மூலமா அரசு வேலை பெற்றவர். ஆமா, தகவலும் சட்டை பயன்படுத்தி அரசு வேலை பெற்றவர். அந்த அனுபவம் சொல்லாம இல்ல மொமனார் ஆயிடும் அவர் பேச விட மொமனார் ஆயிடும். கதையில நிஜம் சொல்லுவது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டைம் இல்லை. வேற சந்தேகம் கேட்கறது பேசணும்னா பேசலாம். 10 நிமிஷம் உங்களுக்கு நேரம் சொல்லுங்க. யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டோம். பாஸ்கர், முக்கியமான விஷயம், நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? புளியம்பாக்கம். நல்லது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை உடனே ஒண்ணு ஆசைப்படுறேன், நான் எந்த ஊர்ல இருக்கிறேன்? உட்காருங்க. வெளியூர்னா எங்க? வெளிநாடா? எந்த ஊர் சொல்லு? நாமக்கல். ராசிபுரம். எவ்வளவு கிலோமீட்டர்? 300 கிலோமீட்டர் நல்லா இருக்கிறேன். உங்களுக்கு அடி விழுந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் ஒரு துளி ரத்தம் மண்ணில் விடுவேன், நான் வந்து நிக்கணும்னு ஆசைப்படுறேன். முடியுமா? முடியவே முடியாது. நான் உனக்கு கடவுள் இல்லை, நான் உனக்கு கிருஷ்ண பரமாத்மா கிடையாது. சீரை கூட வந்து நின்று ஜீப் உமான் பண்றது நான் மனசன், அதனால வாய்ப்பே இல்லை. ஆனா ஆனா நாம எல்லாம் சேர்ந்து பண்ணக்குள்ள மாற்றங்கள் வரும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் வந்து நிற்பாங்க, மற்றவங்களுக்கு பிரச்சனை நம்ம போய் நிற்போம். என்ன நோக்கம் இருப்பாங்க கட்டாயம் இல்ல, நம்ம கிட்ட வர நல்லவரா தான் இருப்பாங்க. ஒரு போல் சொல்றாரு, நீங்க 100 ரூபா தான் கொடுத்தீங்க, 10 ரூபாய்க்கு வர எல்லாமே நல்லவரா தான் இருப்பாங்க. 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சி வரவங்க சரியான முறை தான் வருவாங்க. மிக தெளிவா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பெட்சன் போட்டு காசு வாங்குறதுக்கு பேரு யாரும் இல்ல. பெட்சன் போட்டு காசு வாங்குறதுக்கு பேரு தேவடியாத்தனம். ஆர்டிஎம் போட்டு பணம் பேர் விபச்சாரம். அந்த மாதிரி ஆட்கள் 10 ரூபாய்க்கு வரக்கூடாது, வரவே கூடாது. வந்தா ஓடி போயிடும். அப்படியே என் கண்ணில் மாட்டினாங்க அப்படின்னா முடிஞ்சது. எஃப்ஐஆர் தான், ரிமாண்ட் தான். செலவு பண்ணி 10 ரூபாய்க்கு தலைமை செலவு பண்ணி அவங்கள உட்காந்து அவங்க ஊர்ல உட்காந்து கேஸ் போட்டு அவங்க ஜெயிலில் அனுப்பி தான் வரும். இதுல சந்தேகமா ஆத்தூர்ல போய் விசாரிச்சிங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல என் சிசியம் ஒருத்தன் ஆர்டிஐ போட்டு ஒரு 5 கோடி ரூபாய் சம்பாதிச்சான் 1 இயர்ல. இப்ப பேனா எடுத்து எழுதலான்னு சொன்னீங்கன்னா எழுதுறது கை வராது.
கை நுணுங்கிடுச்சு 8 மாசம் ஜெயில வந்தோம். இவர் வாழ்க்கையில ஆர்டியே போட மாட்டான், பெட்லேயே போட மாட்டான். அந்த வேலையை காவல்துறை வச்சு நாம செஞ்சோம். நாம செய்த காவல்துறை வச்சு செஞ்சோம். நாம ரவுடிகள் இல்லை. இதை நாங்க இனி மாற மாட்டோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க உடனே வரும்னு சொன்னா போய், யார் சொன்னாலும் போய், யார் சொன்னாலும் போய் அது பதில் காதல வாங்கி நாம நம்மளுக்காக ஒரு ஒருங்கிணைப்பு உருவாக்குறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இருந்து நீங்க வேணாம், நீங்க கூட நீங்க மாவட்ட இருக்கீங்க, நீங்க என்ன பொறுப்புக்கிறீங்க? உறுப்பினருக்கு அனுமதியே கிடையாது. 10 ரூபாய் இல்லை. 10 ரூபாய்க்கு எல்லாரும் தலைவர்கள். உங்களுக்கு நீங்க தான் தலைவர். உங்களுக்கு நீங்க தான் தலைவர். உங்களுக்கு மேல எந்த தலைவனும் கிடையாது. உங்களுக்கு சமமான தலைவர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க. நான் பாஸ்கர்லாம் சம்பளம் வாங்காத உங்களுக்கான வேலைக்காரர்கள், மாநில செயலர் மாவட்ட செயலர் நிர்வாகிகளுக்கும் நாங்க வந்து சம்பளம் வாங்காத உங்களுக்கான பணியாளர்கள், வேலைக்காரர்கள். அரசாங்க ஊழியர் நம்ம கிட்ட சம்பளம் தர வேலைக்காரங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நாங்க உங்ககிட்ட சம்பளம் வாங்காத வேலைக்காரர்கள். உங்க கூட நாங்க பயணிப்போம், உங்களுக்கு உதவியா ஆதரவா இருப்போம். நீங்க தான் உங்களுக்கு தலைவர். உங்க ஊர்ல ஒரு பிரச்சனை கையில் எடுக்கிறீங்க, ஒரு ஊழல் கையில் எடுக்கிறீங்க, அந்த ஊழல் வெற்றி பெறத்துக்கு நாங்க வழிகாட்டுவோம், உங்க கூட நிற்போம். அதை எப்படி கொண்டு போனது பிரச்சனைய அப்படிங்கிறது நாங்க வழிகாட்டுவோம். எந்த இடத்துல முடிக்கணும், முடிச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு இறுதியா ஒரு முடிவு எடுக்கணும்ல, அந்த முடிவை நீங்க மட்டும் தான் எடுக்கணும். உங்களை தவிர வேற யாரும் எடுக்கூடாது. நாங்க அந்த முடிவு சொல்ல மாட்டோம். இப்போ உங்களுக்கு நீங்க தான் தலைவர். உங்களுக்கு மேல எந்த தலைவரும் இல்லவே இல்லை. உங்களுக்கு இணையான சகோதர தலைவர் இவ்வளவு பேர் இருக்காங்க. நாம எல்லாம் சேர்ந்து ஏதாவது நல்லது செய்ய முயற்சி பண்ண போறோம். எந்த ஒன்று நீங்க இல்ல வீடியோ சேர்ந்து உத்திரமேரு. இப்பொழுது முதல் நீங்கள் உத்திரமேரு ஒன்றிய செயலாளர் 10 ரூபாய் நீங்கள் விரும்பும் வரை பொறுப்புல இருக்கலாம். அவர் பெரியவர் வந்துருக்காரு. அவர் வந்து 33 வருஷம் நகராட்சியில வேலை செஞ்சவர். நகராட்சி பணியாளர் சங்கத்துடைய மாநில செயலாளராக பணியாற்றினவர். ஓய்வு பெற்ற நகராட்சி ஊழியர் சங்கத்துக்கு மாநில செயலாளர். அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு 10 ரூபாய்க்கு உறுப்பினராக சேர்ந்தார். மாவட்ட செயலாளர். அதுக்கடுத்து மாநில துணை பொதுச் செயலாளர் இருக்காரு. இப்போ வந்து வாழ்நாள் மாநில துணை பொதுச் செயலாளர். எவ்வளவு நாளைக்கு அவருடைய வாழ்நாள் முழுவதும் இந்த இயக்கத்தில் அவரை துணை பொதுச் செயலாளர் இருப்பாரு. அல்லது அவர் விரும்பும் பொறுப்பை எடுத்துக்கொள்வார். 10 ரூபாய்க்குல தமிழக ஒருங்கிணைப்பாளராக சுபகார்த்தியன் கொடுத்திருக்காரு. லீவ் லெட்டர் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? லீவ் லெட்டர் கொடுத்திருக்காரு. அவர் விரும்பும் வரை லீவ்ல இருப்பார். அவர் ஒரு ஆசை 10 ரூபாய்க்கு அரசியல் கட்சியா மாத்தினா வரங்கிறார். நான் சொல்லிட்டேன், இந்த இயக்கம் ஒரு முடிவு சொல்லிச்சு, 10 ரூபாய்க்கும் எந்த காலத்துக்கும் அரசியல் கட்சியா மாறவே மாறாது அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் விரும்பும் வரை லீவ்ல இருப்பார். அவர் திரும்பி வர வரைக்கும் அந்த பொறுப்பு அவருக்காக காத்திருக்கும். யாருக்கு 10 ரூபாய்க்கு பொறுப்பாளர் லீவ் தேவைனாலும் லீவ் வாங்கி போகலாம். நீங்க திரும்பி வரல, உங்களுக்கான இடம் காத்திருக்கும், உங்களுக்கான மரியாதை இடம் காத்திருக்கும். நீங்க விரும்பும் வரை பொறுப்பு இருப்பீங்க. உங்களுக்கு பொறுப்புக்கான ஒரு கண்டிஷன் இருக்கு. 10 ரூபாய்க்கு ஒட்டி சில பொறுப்பு பேசிட்டீங்க. உங்களுக்கு ஒரு கண்டிஷன் நிபந்தனை இருக்கு. முதல்ல பொழப்ப பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். கிராமியத்தரமா நான் வழக்கமா சொல்லுவேன், முதல்ல பொழப்ப பாரு, பொட்டாடி பிள்ளை பாரு, குடும்பத்தை பாரு. இதுதான் வேலை 10 ரூபாய்க்கு பொறுப்பாளர்களுக்கு. எந்த நிலை பொறுப்பாளர் தான் தெரியும். முதல் வேலை குடும்பத்தை பார்க்கணும், பொழப்ப பார்க்கணும். ஓய்வு நேரத்துல பொது வேலை செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொது நேரம் கிடைக்குமா, ஓய்வு கிடைக்குமா, அந்த நேரத்துல பொது வேலை செய்யுங்க. அந்த வேலையை 4 பேருக்கு சேர்ந்து பண்ணணும். அந்த வேலையை 4 பேருக்கு சேர்ந்து பண்ணணும். 100 ரூபாய் செலவுனாலும் நீங்க பாக்கெட்டுக்கு பண்ணக்கூடாது. 4 பேர் சேர்ந்து பண்ணீங்க. நிகழ்ச்சி ஏன்னா பெருசா நிகழ்ச்சி செலவாயிடுச்சா? நீங்க ரொம்ப குறைவா சீக்கிரமா கஞ்சத்தனமான செலவு. தம்பி பிரதாப் வந்து போஸ்ட் அடிச்சாரு, அண்ணன் இடம் ஃப்ரீயா கொடுத்தாரு, விடிய அண்ணன் போய் போஸ்ட் ஒட்டிருக்காரு. செலவு ஒன்றும் பெருசா கிடையாது, சின்ன செலவு. அந்த செலவு நீங்க பண்ணிக்கிட்டீங்க. செலவை விட அதிகமா பணம் கொடுத்துருக்கீங்க, செலவை விட அதிகமா நன்கொடை கொடுத்தீங்க. நான் சொன்ன அடுத்த நிகழ்ச்சி இந்த பணத்தை பயன்படுத்தி சொல்லிட்டேன். இந்த மாதிரி இப்ப இதை கத்துக்கு சின்ன செலவு தான் பகிர்ந்துக்கிறோம். இதை ஒருத்தரே பண்ணலாம். காதை அங்கே ஒருத்தர் அணிய நிகழ்ச்சி உணவு கொஞ்சம் பண்ணணும்னு சொன்னா பண்ணுவாங்க. நம்ம தோழமையில் பண்ணுவாங்க. யாரும் பார்க்கலாம் இல்லை. மனதுள்ள வாய்ப்புள்ள தோழமை இருக்காங்க. இருபாடு சொன்னா மவுண்ட் ரோட்டுக்கு தான் செலவு பண்ணிடுவாரு. மிக முடியாதுல்ல, தப்பா சொல்றேன். மெரினா பீச்சுக்கு தான் செலவு பண்ணிடுவாரு. ஏன்னா பீச்சுக்கு சொந்தக்காரர் அவரு, மீனவ சமுதாயம் சார்ந்தவரு. பீச்சு அவங்களுக்கு சொந்தம் தானே. நம்ம கடல் பாதுகாப்பா வச்சிருப்போம். யாரும் விக்காம பாத்துக்கோ.
உங்களுக்கு பொறுப்பாண்டி இருந்தானே முதல்ல பொழப்பு பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், தொழிலை பார்க்கணும். ஓய்வு நேரம் தான் பொது வேலை செய்யணும். 100 ரூபாய் செலவுனா 4 பேர் சேர்ந்து போடணும். பொது வேலையை 4 பேர் சேர்ந்து போடணும். மற்ற வேலையை நீங்க கூட போகணும். இதெல்லாமே ஓய்வு நேரத்தில் முழு நேரம் வேலை செய்யக்கூடாது. பொழப்பு எடுத்து வரக்கூடாது. எப்பயா போராட்டம் கைதுன்னு சொல்லுவோம். அப்ப தைரியமா கைது வரலாம். உங்களுக்கு ஜெயிலெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டோம். 640 பேர் ஆதார் கார்டு கொடுத்து 2 ஜாமீன்தார் கொடுத்து 30 நாள் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா 10 ரூபாய்க்கு நிர்வாகிட்டு இருக்காங்க. அவங்கள தான் ஜெயிலுக்கு போறதுக்கு அனுப்பியிருக்கோம். அவங்களுக்கு ஜெயிலுக்கு போகிற வாய்ப்பு தரமாட்டேன். அவங்களுக்கு ஜெயிலுக்கு போகிற வாய்ப்பு தரமாட்டேன். ஒரு நாள் அரஸ்ட் அவங்களை கூட்டிட்டு போவோம். எதுக்கு அப்படின்னா அரஸ்ட்னா என்ன, போலீஸ் கைதுனா என்ன, போராட்டம்னா என்ன நீங்க கத்துக்கணும். அதெல்லாம் உங்க ஊர்ல செஞ்சு காட்டணும். இந்த போராட்ட முறையில கத்துக்கிட்டு அவங்க எல்லாம் போராட்டத்துல கூட்டிட்டு போவோம். அந்த ஒரு நாள் போராட்டத்துக்கு வர ஒரு நாள் என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு, என்கிட்ட மட்டும் அனுமதி வாங்கிட்டு, யார்கிட்ட போராட்டம்னா என்னுடைய அனுமதி தான். நான் தான் போராட்ட தலைமை தான் நடத்துவேன். தலைமையில போராட்ட தலைமை கிடையாது. போராட்டம் ஏற்பாடு தலைமை. போராட்டத்துக்கு ஒரு முறை பாஸ்கர் தலைமை தாங்குவார், ஒரு முறை கிருபா தலைமை தாங்குவார், ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் தலைமை தாங்குவாங்க. எப்பொழுதும் நான் தலைமை தாங்க மாட்டேன். ஆனா போராட்ட ஏற்பாடு என்னுடைய வழிகாட்டல் நடக்கும். என்னுடைய அனுமதி வாங்கிட்டு வரணும். அனுமதி இல்லாம போராட்டத்துக்கு வரக்கூடாது. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வரக்குள்ள எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் சொல்லுங்க. வீட்டுல இருந்து நிகழ்ச்சி வரதா ஒரு முடிவு ஆயிடுச்சு, எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்க. வீட்டோட கிளம்புக்குள்ள எனக்கு ஒரு தகவல் வாட்ஸ்அப் சொல்லுங்க. போன் பண்ணலாம் சொல்லாதீங்க. மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டீங்க, எல்லாருமே வீட்டுக்கு போனோடனே வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்க. குட் மார்னிங் சொன்னா கூட உங்களுடைய பெயர், பொறுப்பு, செல் நம்பர் போக்காரு. செல் நம்பர் போட்டு சொல்லணும். ஆனா நீங்க என்ன போட்டுருக்கீங்க? நீங்க என்ன போட்டுருக்கீங்க? என்ன போட்டு மேற்கு மாவட்ட செயலர், அவர் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலர், நீங்க ஒருங்கிணைந்த மாவட்ட செயலர். ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் தயார் பண்ணுங்க. ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர், ஒரு எம்எல்ஏக்கு ஒரு மாவட்ட செயலர். அது இல்லாம ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மாவட்ட செயலர். எப்படி கவர்மெண்ட்ல வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இருக்காங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம இயக்கத்துல ஒரு மாவட்ட செயலர் போடுறோம். மாவட்ட செயலர் அரசு மருத்துவமனைகள், மாவட்ட செயலர் பஞ்சாயத்துக்கு, மாவட்ட செயலர் 100 நாள் வேலைக்கு, மாவட்ட செயலர் வனத்துறைக்கு, மாவட்ட செயலர் போலீஸ்க்கு போட்டுறாதீங்க. போலீஸுக்கும் நீதித்துறை தவிர காவல்துறை நீதித்துறை மட்டும் விட்டுட்டு காவல்துறை எடுத்தா உங்களுக்கு பிரச்சனை எடுக்காதீங்க. நீதித்துறை எடுத்தா எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்காக நீதித்துறை மன்னிச்சிருங்க. லைவ் ஓடிட்டு பேசினா தப்பா போயிடும். காவல்துறை கூட சண்டை வேணாம். அவர் நம்முடைய நண்பர்கள், எதிரிகள் கிடையாது. அவங்க கூட நட்பும் வேணாம், பகைய வேணாம். வந்தாங்களா ஹாய், அவ்வளவுதான். இப்போ வந்தாங்க நிகழ்ச்சி வந்தாங்க ஒரு ஹாய் சொன்னா அதோட முடிஞ்சு போச்சு. இதை தாண்டி அவங்க கூட உறவு வச்சுக்காதீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் போலீஸுக்கு சொல்லுங்க, தகவல் சொல்லுங்க. சொல்லிட்டு உங்க வேலையை பாருங்க. டீ வாங்கி கொடுத்தாங்கன்னா குடிக்காதீங்க. போலீஸ் டீ வாங்கி கொடுத்தா குடிக்காதீங்க. அவங்களுக்கு நீங்க டீ வாங்கி தராதீங்க. நீங்க போற எல்லா பிரச்சனையும் போலீஸ் கொடுங்க. வாட்ஸ்அப் அனுப்புங்க, தபால் ஒன்று அனுப்புங்க. அவங்களுடைய உறவு லட்சுமண ரேகை நடுவில் இருக்கும். அவங்க கூட நெருங்கி பழகுறீங்க, ஆபத்து. பாஸ்கர் சார் ஒரு வீடியோ போட்டுருப்பாரு. அடிவான் கை வச்சு ஆர்கே தேவேந்திரன் ஒரு பேர், அம்பத்தூர் பகுதி சார்ந்தவர். கள்ளச்சாராயம் இருக்குது, சட்டவிரோதமா எங்கெல்லாம் சாராயம் இருக்குதுங்கிறத ஜாயிண்ட் கமிஷனர் சொல்லுவார். அவர் வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து உயரதிகாரி சொல்லுவார். உயரதிகாரி குடிச்சு கேஸ் போடுவார். இன்ஸ்பெக்டர் தூக்கிட்டு போய் கையை உடைச்சு ரிமாண்ட் பண்ணிட்டாரு. சமூக வேலை என்ன? எங்க திருத்தமா சாராயம் கண்டுபிடிச்சா சமூக வேலையா? அது போலீஸ் இன்ஃபார்மர் வேலை, போலீஸ்க்கான புரோக்கர் வேலை, போலீஸ்க்கான மாமா வேலை, மாமாவுக்கு மாமா வேலை பார்க்குற வேலை. அதை போய் சமூக செஞ்சுக்கிறோம். பிடிச்சி கையை உடைச்சாங்க. இந்த தகவல் கொரோனா டைம்ல நடந்தது. இந்த பிரச்சனை கொரோனா டைம்ல நடந்துச்சு. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே சமூக ஊடகங்கள்ல நாம தான் பெருசா பேசுறோம். 10 ரூபாய்க்கும் நம்முடைய டீம் தான் ஆர்கே தேவேந்திரன் தாக்கல் செய்தியை பெருசா பேசினா எல்லா டிவிலாம் வர வச்சோம், மீடியாவெல்லாம் வர வச்சோம். அதனுடைய விளைவு மனித உரிமை ஆணையம் சுயமண்டவா தன்னிச்சு அந்த வழக்கு எடுத்து கேஸ் நம்பர் பண்ணாங்க. அந்த ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மரியாதைக்குரிய மேட்டூர் முல்லைவேந்தன் நம்முடைய சமூக கூட்டத்தில் இருக்காரு. அவர் தான் அவர் ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. கொரோனா டைம்ல யாரும் வெளியே வர முடியாது. பாஸ்கர் பக்கத்துல இருக்காரு, வெளியே வர முடியாது. உள்ளூர்ல ஒரு வக்கீல் பிடிச்சி அவங்களுக்கு ஃபீஸ் கொடுத்து நம்ம ஜாமீன் எடுத்து கொடுத்தோம். ஜாமீன் ஆள் கூட நாம தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். நாம தான் நம்ம தோழர்கள் தான் ஏற்பாடு கொடுத்தாங்க. வெளியே வந்தோடனே அவர் கேட்ட கேள்வி, உன யாரையா ஜாமீன் எடுத்து கொடுத்தாங்க? உன் திமுரு போன் பண்ணி வெளியே ஜெயிலுக்கு வெளியே வந்தீங்களா சொல்ல மாட்டீங்கன்னா கேட்டாரு. வேற ஒன்றும் கேட்கல. ஜெயிலுக்கு வெளியே வந்துட்டீங்க,
வெளியே வந்துட்டு ஒரு ஆள் சொல்ல மாட்டேங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அவர் கேட்ட கேள்வி, உன்னை யார் என்ன எடுத்து வெளியே எடுத்து சொன்னாங்க, நான் என்ன உனக்கு அடிமையா, உனக்கு நான் எதுக்கு சொல்லணும், ஜாமீன் எடுத்து விட்டா அப்படின்னா செலவு பண்ணுறதும் நான் அடிமையாக இருக்கிறவங்க சொல்லுங்கிற அவசியம் இல்லை, இதுமாதிரி எனக்கு போன் பண்ண கூட்டிட்டு போனது அப்படின்ட்டாரு. இது மேட்டூர் முல்லைவன் அவர் கொடுத்த பரிசு. அவருடைய செய்தியை ஒரு வாரம் உட்காந்து திரும்ப சுபகார்த்தியன், நானு, பாஸ்கர், சதீஷ்குமார், பத்ரேஸ்வர் ஒவ்வொருத்தரும் விடிய உட்காந்து அவருக்கு ஆதரவாக செய்தி போட்டோம். மனித மாநிலத்துடைய கதவை தட்டலும் நம்ம செய்தி போட்டோம். அவரு சோசியல் மீடியாவில் என்னை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சார். 10 ரூபாய்க்கு மிகப்பெரிய அளவு நஷ்டம் பண்ண ஆரம்பிச்சார். இது சமூக அளவுடைய வியாதி. எந்த இவங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னா நம்ம தலை சொல்லியா இருந்துருவாங்க. இவங்களுக்கு எது பிரச்சனை கிடைக்குதுன்னா நம்ம மேல பிரச்சனை போட ஆரம்பிச்சுவாங்க. இதெல்லாம் மீறி தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்படிதான் போய் நீங்க மாட்டிடாதீங்க. சாரா எழுதிருக்காங்களா, அதெல்லாம் ஏதோ நடந்து போய் கொடுங்க. டிசிகிட்ட ஒரு தகவல் சொன்னாரு, இன்ஸ்பெக்டர் கொடுத்து இவர் கையை உடைக்கலாம். இதுல என்ன ரகசியம்னா, டிசிக்கு மட்டுமே தகவல் தெரியும் நீங்க நினைக்கிறாரு. ஆனா டிசி அவருக்கு நம்பிக்கையான 4 போலீஸ் சொல்லியிருப்பாரு. அதுல யாரும் கருப்பாடு இருக்கோ கீழே இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. அல்லது டிசிக்கு மாமூல் போயிட்டு இருந்தது, எங்கெல்லாம் மாமூல் கம்மியா போச்சோ அதை இவங்க வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. எவங்கெல்லாம் கம்மியா மாமூல் கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. போலீஸுக்கு கிரேம் எவன் ஜாலியாக இருக்கானோ அவனை கண்டுபிடிக்க அவனை பயன்படுத்திருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் காசு வாங்கிட்டு டிசி கொடுக்காம இருந்திருப்பான். இவங்க சொன்னதுல இன்ஸ்பெக்டர் மாட்டி இருந்திருப்பான். ஏதோ போலீஸ்ல இருக்கிற பாலிடிக்ஸ்ல இவனோட வசூல் சண்டையில நம்ம கை உடஞ்சி போச்சு. சரியா தப்ப நம்மளை ஒரு விமர்சனம் பண்ணதான் 2வது விஷயம். ஒரு சமூக அளவுக்கான கை உடஞ்சிருக்கு, அடிச்சு கையை உடைச்சிடலாம் அப்படிங்கிறது நம்மளால இன்னைக்கு வரைக்கும் மன்னிக்க முடியாத விஷயம். அவர் தான் போராட முடியலன்னு நமக்கு வருத்தம். அவர் எடுத்த விஷயம் சாராயிகளுக்கு சாராயம் இருக்குது, இதை போய் தடுக்கிறதுலாம் நம்ம வேலை இல்லை. இந்த சாராயிகளுக்கு சாராயம், கஞ்சா விற்குது, மணல் கொள்ளை, கல்குவாரி கொள்ளை, பாலான தொழில், போலீஸுக்கு மாமூல் வர விஷயம், அரசியல்வாதி கட்டிங் போடுற விஷயம், இதுக்குள்ள போகாதீங்க. நம்ம தெரு, நம்ம ஊரு, நம்ம கிராமம், இதுல ஊழல் ஒழிப்பு, இதை சரி பண்ணுறதுக்கு வழி என்ன, இதுக்குள்ளார முயற்சி பண்ணுங்க. இதுல எவ்வளவு வேணாலும் செய்யுங்க, இதுல எல்லையை தாண்டி கூட செய்யுங்க. நாங்க கூட இருக்கோம், நாங்க எப்பயுமே கூட இருக்கோம். அண்ணன் கேட்டாரு, நாங்க சப்போர்ட் பண்ணலாம் கேட்டாரு, இதுதான் எங்க வேலை செய்வோம். அவர் கேட்டாரு, 300 ஆட்டி மாடல் கொடுத்தோம்ல, 1000 ஆட்டி மாடல் வச்சுக்கோங்க. 300 ஆட்டி போட்டா பின்னாடி 1000 ஆட்டி மாடல் தரப்போம். ஒரு 300 ஆட்டி போட்டார், 300 ஆட்டி ஒரு ஒருத்தரே போடுவார். ஏன்னா நமக்கு தான் பயிர் அதிகமாயிடுச்சு, நமக்கு தான் கொஞ்சம் மெண்டல் அதிகம், கொஞ்சம் மனநிலை அதிகமாயிடுச்சுல, கொஞ்சம் குழப்பம் அதிகமாயிடுச்சுல. நான் ஒரு ஆளு 300 ஆட்டி போட்டு சாதிக்கிற பார் அப்படிம்போம். அது தப்பு. தகவல் சார் மனு போடக்குள்ள ஒரு பல்கா ஒரு 100 ஆட்டி 200 ஆட்டி போடக்குள்ள இங்க எத்தனை பேர் இருக்கும்? ஒரு 30 பேர் இருக்கும். ஆளுக்கு 10 ஆட்டி எவ்வளவு ஆச்சு? 300. பையன் கையெழுத்து வேண்டாம்னா நாளைக்கு ஸ்டாம்ப் போட்டாங்கன்னா நேரம் கிடைக்கல தபால் அனுப்பி வச்சா ஒரே நாள் 300 ஆட்டி பஞ்சாயத்து ஆஃபீஸ் போயிடும். 5 வருஷத்து ரெக்கார்டு. 5 ஆண்டுகள் ஒண்ணு இல்ல, 300 ஆட்டி 2 வரைக்கும் சொல்லிடுறேன். கடந்த 5 ஆண்டுகளில் கிராம சபை கூட்டத்தில் எங்களிடம் காட்டப்பட்ட ஆவணங்கள், பதிவேடுகள், நகல் வழங்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். எத்தனை வரி தாண்டி? 4 வரி. கடந்த 5 ஆண்டுகளில் கிராம சபை கூட்டத்தில் எங்களிடம் காட்டப்பட்ட ஆவணங்கள், பதிவேடுகளை ஜெராக்ஸ் நகல் வழங்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். 4 வரி. இந்த 4 வரியை 300 ஆட்டியே பிரிச்சிருக்கோம். ஏன்னா இந்த 4 வரி 5 லட்சம் பக்கம். எத்தனை பக்கம்? முன்னே சொன்ன இந்த ரெக்கார்ட்லாம் வாங்கிட்டு இல்லவே இல்லை. இனிமேல் தான் புத்தகமாக எழுத போறோம், போயிட்டு நான் எழுதி தர போறோம், மாட்டிக்கு போறோம். சரிங்களா? இப்ப அதுக்கு மாடல் தரோம். இதை போட்டார் அப்படின்னா முதல் மேல்முறையீடு செய்யணும். ஏன்னா 300 ஆர்டி போட்டோட தகவல் கிடைச்சதுன்னு நான் சொல்லவே இல்லை. நான் தான் சொல்றேன், ஆர்டி போட்ட தகவல் கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது, சத்தியமா கிடைக்காது. இப்போ 300 ஆர்டி போட்டாச்சு, அப்பீல் பண்ணிட்டோம். அப்பீல் பண்ண கூட கிடைக்குமா? கிடைக்காது. பதில் வரும், தகவல் கிடைக்காது. என்னது? பதில் வரும், தகவல் கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது, சத்தியமா கிடைக்காது. பாஸ்கர் லெஃப்ட்ல உட்காராது. வேற ஏதாச்சும் அடிச்சுட்டு இவ்வளவு நான் என்ன கையில் சத்தியம் பண்ண பாத்தீங்களா? நான் என்ன கையில் சத்தியம் பண்ண பாத்தீங்களா? சரிங்களா? யாரும் கையில் சத்தியம் பண்ண மாட்டா, சத்தியம் படிக்காது. நீங்க ஆர்டி போட்டீங்களா தகவல் கிடைக்கும், சத்தியமா கிடைக்கும். சித்தருடைய சீடர் தலை காட்டிட்டார். இது நம்முடைய திறமையில் இருக்குது. எப்ப ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணிட்டோம், அப்பீல்ல கிடைக்காது, ஆணையத்துக்கு போறோம். ஆணையம் வாங்கி தர 2-3 வருஷம் கழிச்சு நாம ஒன்றும் நஷ்டம் கிடையாது. இந்த 3 வருஷத்துல பஞ்சாயத்து பேர் உட்காந்து எல்லாம் எழுதி நம்ம கிட்ட கொடுக்க போறோம், ஃப்ரீயா தர போறோம். 5 லட்சம் பக்கம், ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா எவ்வளவு ஆச்சு?
ஒரு பக்கத்து 2 ரூபாய் 5 லட்சத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 10 லட்ச ரூபா. 10 லட்ச ரூபா காசு கட்டி அந்த தகவல் வாங்கினா ஐயா பேர் என்ன? ராமலிங்கம் வீட்டுக்கு போனா அண்ணி எதுல அடிப்பாங்க? மண்ணி எதுல அடிப்பாங்க? அதுக்கடுத்து மீட்டிங் வந்துருவாரா? ஒரு புக்கோட ரைடு வச்சுருவாங்க, வெளியே வந்துருவாங்க, பத்திரிகையாள சமுதாயம் வெளியே வந்துருவாரா? வீட்டுல பிரிச்சு மேய்ச்சிட மாட்டாங்க. 10 லட்சம் செலவு பண்ணியாடா அப்படி பிரிச்சு மேய்ச்சிட மாட்டாங்க. 10 லட்சம் சும்மா வருது இல்ல, வாங்கின பிறகு நம்ம கம்ப்யூட்டர் பிரிச்சு மேய்ச்சிடலாம் இல்ல. 2வது மேற்கொண்டு ஆணையத்துக்கு போகல, ஆணையத்துடைய விசாரணைக்கு இந்த 300 மனு போட்ட 30 இடத்துல யார் வந்தாலும் அவருக்கான பயண செலவை 10 ரூபாய்க்கு நேர்ந்து ஃப்ரீயா இந்த 300 ராஜ்ய கொடுத்துரும். அவருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். ஆனா செகண்ட் அப்பீல் பண்ணி விசாரணைக்கு யார் போனாலும் அவர்களை ரிசீவ் பண்ணி ஆணையத்துக்கு கூட்டிட்டு போய் டீ வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து திருவள்ளுவரும் நிர்வாணந்தனும் சென்னை 10 ரூபாய்க்கு நிர்வாகிகளும் கூட வந்து அவங்க கூட இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாம 1000 ரூபாய் 10 ரூபாய்க்கு தலைமை அவங்களுக்கு பயண செலவுக்கு நியாயமான பயணப்படியே கொடுக்குறோம். இது வந்து நாங்க மாற மாட்டோம். நீங்க முயற்சி பண்ணுங்க, எவ்வளவு பேரும் முயற்சி பண்ணுங்க, எந்த ஊர்ல வேணாலும் முயற்சி பண்ணுங்க. எங்ககிட்ட ஒரு நகல் மட்டும் ஒரு எங்ககிட்ட கொடுத்துருங்க, ஒரு ஃபாலோ பண்ணி எங்ககிட்ட தகவல் கொடுத்து சொல்லுங்க, எங்க கூட ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் கஷ்டம் இருக்கா? இதுதான் 10 ரூபாய்க்கு போராட்ட முறை. இதுதான் 10 ரூபாய்க்கு குடும்ப பாசம். யாரோ ஒரு கடவுள்ல சிவான ஒரு தம்பி ஊராட்சியில ரோடு சரியா போடல, வீடியோ எடுத்து போட்டாரு, அடிச்சிட்டாங்க. இந்த தகவல் அங்கிருந்து ஒரு தோழர் எனக்கு, ஒரு நண்பர் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புறாரு, போன் பண்ணி சொல்றாரு. அடுத்த செகண்ட் நாம எல்லாம் என்ன பண்ணோம், அந்த காவல் ஆய்வாளருக்கு போன் பண்ணோம். அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஆயிரக்கணக்கான போன் வந்துச்சு. எவ்வளவு போன? ஆயிரக்கணக்கான போன் வந்துச்சு. என்ன 25 மாசத்துக்கு ஆயிரக்கணக்கான போன் வந்துச்சு, 10 ரூபாய்க்கு அவ்வளவு பெரிய இயக்கமா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு திமுக ஒன்றியச்சாருடைய மகன் மீது எஃப்ஐஆர், யார் மேல? திமுக மகன் மீது எஃப்ஐஆர், 2 மகன் மேல எஃப்ஐஆர். 2 பேர்த்த ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, 3 அக்யூஸ் ஓடி போயிட்டாங்க. தலைமறைவு ஒரு ஆளுங்கட்சி ஒன்றியச்சார் குடும்பத்து மேலே எஃப்ஐஆர், ஓடி போயிட்டாங்க. போலீஸ் துரத்திட்டு, வடைவீசி துரத்திட்டு, உண்மையிலே துரத்திட்டு இருக்கு. இது உங்களுடைய பலம், இது உங்களுக்கான பலம், உங்களுக்கான பலம். இது வரைக்கும் நான் போன் பண்ணிட்டேன், பண்ணவும் மாட்டேன். அந்த பதில மாவட்ட ஆட்சியருக்கு போன் பண்ணேன், மாவட்ட காவல்துறை போன் பண்ணேன். அதை இன்னும் ஆய்வாளருக்கு டிஎஸ்பி நான் போன் பண்ணவே கிடையாது. நான் ஏன் போன் பண்ணல அப்படின்னா, நீங்களே ட்ரைனிங் எடுத்துட்டீங்க, நீங்களாம் காவல்துறை ஆய்வாளர் பேசுவது எப்படி பயிற்சி எடுத்துட்டீங்க, டிஎஸ்பி பேசுவது எப்படி பயிற்சி எடுத்துட்டீங்க. நம்பர் எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன். பேசின ஆடியோலாம் எனக்கு அனுப்புனீங்க, அவங்களுக்குலாம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒன்றியம் எந்திரி உத்திரவர் ஒட்டிச்சார், உங்களுக்கு ஒரு போன் வருது, போன் எடுத்துட்டீங்க, எப்படி பேசுங்க சொல்லுங்க. ஹலோ பேசுங்க. நன்றி சார், பேசுறேன். சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா? காலைல சாப்பிட்டீங்களா? பல்லு வந்தீங்களா? தக்கா பண்ணீங்களா? குளிச்சிங்களா? இப்படி பேசக்கூடாது. போன் எடுக்கிறீங்க, வணக்கம் ஒன்றிய சார் பேசுறேங்க, வணக்கம் ஒன்றிய சார் பேசுறேங்க அப்படிங்கணும். ஒரு வீடியோக்கு போன் பண்றீங்க, ஒரு ஆய்வாளருக்கு போன் பண்றீங்க, ஒரு அலுவலருக்கு போன் பண்றீங்க, ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு போன் பண்ணீங்க, வணக்கம் ஒன்றிய சார் பேசுறேங்க, வணக்கம் மாவட்ட சார் பேசுறேங்க. என்கிட்ட பேசணும், இப்படிதான் பேசுனீங்க. என்கிட்ட பேசணும், இதை விட நல்ல திமுறா பேசணும். 10 ரூபாய்க்கு பொறுப்பாளர் ஆர்டிஆர் சமூக திமுறா இருக்கணும். தேசத்துடைய ராணுவ எல்லையில் ராணுவ வீரர்கள் எப்படி உயிரை பணைய வைத்து போராடி கொண்டிருக்கிறோம், அதே மாதிரி நாட்டுக்குள்ளார ஊழலுக்கு எதிராக ராணுவ வீரர்களை போல் போராடிட்டு இருக்கிறோம். நமக்கு திமுற அதிகமா இருக்கணும், தைரியம் அதிகமா இருக்கணும், கொழுப்பு அதிகமா இருக்கணும், தெனாவட்டு அதிகமா இருக்கணும், பணிவும் கண்ணியமும் கட்டுப்பாடும் அதை விட அதிகமா இருக்கணும். போன் எடுக்கிறீங்க, வணக்கம் ஒன்றிய சார் பேசுறேன். அந்த முனையில ஒரு வீடியோ போன் ஆர்டர் பண்ணா வச்சுக்கோங்க, வீடியோ என்ன நினைப்பான், அதிமுக ஒன்றிச்சா இருப்பா, திமுக ஒன்றிச்சா இருப்பா, என்ன நினைப்பான், சாதி கட்சி ஒன்றிச்சா இருப்பா, தலைவர் சொல்லுங்க தலைவராமா. அப்புறமா சொல்லுங்க, வணக்கம் ஒன்றிச்சா பேசுறேங்க, 10 ரூபாய்க்கு ஒன்றிச்சா பேசுறேங்க அப்படின்னு சொல்லுங்க. சபாரா சனியம் மாட்டிட்டுமே, என்ன சனியா சமூக சனியாச்சு. இதெல்லாம் வந்து தேடி கூட்ட மாதிரி வரும், முகச்செடுத்துமே இவன்கிட்ட ஒழுங்கா பேசுறதுன்னா சொல்லுங்க தலைவர், சொல்லுங்க என்ன விஷயம். தண்ணி வரல, வேற தண்ணி வரல, தண்ணி வரல நாயனே போன பஞ்சாயத்து கிளம்பிட்டு பேசியாமா. பொண்ணு நீங்க அடிச்சிட்டீங்க, நான் சொல்லிட்டாவன் விழுந்துட்டானா. அடுத்து தண்ணி வரல, எந்த வில்லேஜுங்க, என்ன வில்லேஜுங்க? பொத்தாம்பாடி, மருத்துவம்பாடி வில்லேஜ்.
பஞ்சாயத்து சேவை சொன்னீங்களா நாய்க்கு சொன்ன நாய் கேட்கல கேட்டுதான் வாங்கிட்டு சொன்னேன் சப்பா அவனையே நாய்கள் அடுத்து நம்மளே பேசிக்குவோம் கொம்பு உடனே தண்ணி விட சொல்ல நாளைக்கு காலையில் தண்ணி வந்துடும் நாளைக்கு காலையில் தண்ணி வந்துடும் நல்லதுங்க 2 டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் எங்க ஊர்ல ரொம்ப வறட்சி அதிகமாக இருக்கு தண்ணி அடுத்த நாள் நல்லா இருக்கு பஞ்சாயத்து சேகத்துக்கு ஃபோன் பண்ணி உங்க வீடு என்ன கேட்பானா 60 நாயை வைத்து இடத்துங்க அங்க இருந்து ஒரு சமூக 10 ரூபாய்க்காரன் எனக்கு ஃபோன் பண்றான் இனிமேல் 10 ரூபாய்க்காரன் உங்க ஊருக்கு ஃபோன் பண்ணோம் ஒழிச்சுனா டிரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்து அனுப்பிடுவோம் மிரட்டிடுவோம் அதுக்கடுத்து வாட்ஸ்அப்ல உங்க பஞ்சாயத்து சேகத்துக்கு மெசேஜ் போட்டா வேலையாகும் வாட்ஸ்அப்ல உங்க பஞ்சாயத்து சேகத்துக்கு மெசேஜ் போட்டீங்கன்னா தம்பி 3வது தெருவில் தண்ணி வேணாம் தம்பி அப்படின்னா போன் வரும் அண்ணே பேக் ஆப்ரேட் ஓடிட்டானே தண்ணி எடுத்துட்டானே 1/2 மணி நேரத்தில் வந்துருந்தேன் இந்த வேலையை உங்களால் சரி பண்ணி நடக்க வைக்க முடியும் அதுக்கு ஒரே வழி போன் பண்ணக்குள்ள போன் எடுத்த உடனே வணக்கம் ஒன்றியச்சா பேசுறேன் திமுறா தெனாவட்டா ஏன் ஆரம்பிங்க பயிற்சியை ஏன் ஆரம்பிங்க வாட்ஸ்அப் மெசேஜ் போடுறீங்க எனக்கு மெசேஜ் போடுறது யாருக்கு போடாது குட் மார்னிங் போட்டா கூட ஆய் போட்டா கூட என்னது ஆமா நிறைய பேர் ஆய் போடுவாங்க அதை சாப்பிட முடியும் என்ன செய்தி சொன்னாலும் கீழே ஒரே பெயர் பொறுப்பு செல் நம்பர் போட்டு மெசேஜ் அனுப்புங்க உங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க மருத்துவமனை கிராமத்துல தண்ணி வரல ஒரு வாரமா மக்கள் தண்ணி எல்லாம் கஷ்டப்படுறாங்க உடனடியாக குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் மாவட்ட ஆட்சியருக்கு நம்முடைய ஒன்றிய அனுப்புறாரு கீழே எதுவுமே பணம் அனுப்புறாரு இவருடைய பெயர் பொறுப்பு அடையாளம் இல்லாம அனுப்புறாரு கலெக்டர் என்ன பண்ணுறாரு கலெக்டர் தண்ணி கொடுவாரா மாவட்ட ஆட்சியர் பிஏ கொடுப்பாரு மெசேஜ் பிஏ ஃபார்வர்ட் பண்ணாரு பிஏ அதை பிடிஓ ஃபார்வர்ட் பண்ணாரு அது ஏடி பஞ்சாயத்து ஃபார்வர்ட் பண்ணாரு ஏடி பஞ்சாயத்து பிடிஓ ஃபார்வர்ட் பண்ணாரு பிடிஓ ஏபிடிஓ ஃபார்வர்ட் பண்ணாரு ஏபிடிஓ பஞ்சாயத்து தலைவர் ஃபார்வர்ட் பண்ணாரு கீழே நடவடிக்கை எடுப்போம் இப்ப எத்தனை பேருக்கு மாறி இருந்துச்சு அந்த மெசேஜ் நீங்க அனுப்ப மெசேஜ் சரிங்களா பஞ்சாயத்து கிளர்க்கு நடவடிக்கை என்ன சொல்லணும்னா கலெக்டர் உத்தரவு போட்டு வேலை செய்யணும்னு சொல்லுவாரு கலெக்டர் தண்ணி எடுத்துள்ளாரு தண்ணி எடுத்து சொன்னா தண்ணி எடுக்கணும்னு சொல்லுவாங்க கீழே உங்களுடைய பெயர் பொறுப்பு செல் நம்பர் போட்டீங்கன்னா பார்க்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் என்ன நினைப்பாருன்னா 10 ரூபாய்க்கு ஒன்றிச்சார் மெசேஜ் போடுங்க சமூக ஆர்வலர் தகவல் ஆர்வலர் மெசேஜ் போடுங்க இவருடைய மெசேஜ் நம்ம கவனம் செலுத்தணும்னா என்னால ஆர்டி போடுவான் இவன் ஒருத்த ஆர்டி போட மாட்டான் இதுக்காகவே இவன் ஏக வச்சுக்கிறாங்க இதுக்காகவே ஞாயிற்றுல போனா லேகி நிற்கிற மாதிரி சண்டையில லேகி நிற்கிற மாதிரி ஒருத்தன் கோட்டு மாட்டிட்டு வந்து கூட 2 வக்கீல் கொடுத்து வந்து ஊர் லேகி வைக்கலாம் ஆர்டி சட்டம் நல்ல சட்டம் சொல்லி கொடுத்து கை நாட்டு பச்சையில கை நாட்டு வச்சுட்டான் எல்லாத்தையும் பச்சைக்கு கைது போட வச்சுட்டான் ரொம்ப இவனுக்கு வேலை செய்யறதா நம்மளே உயர வாங்கிடுவான் வேலை செய்யறதா பண்ணிவிடுவான் முதல்ல இவனுக்கு வேலை செய்ய சொல்லிடுவோம் அப்படின்னு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புவார் வேகமா ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புவார் கீழே ஒவ்வொருத்தரும் படிப்பாங்க கலெக்டர் உத்தரவு போட்டுருக்காரு உடனடியாக தண்ணி விட்டுன்னு சொல்லிட்டு யாரு புகார் கொடுத்து யாரு 10 ரூபாய்க்கு ஒட்டி செயலர் ஆர்டி ஆர்வலர் சமூக ஆர்வலர் 10 ரூபாய்க்கு ஒட்டி செல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரோட அனுப்பிடலாம் வம்புடா முதல்ல இவருக்கு கீழே ஃபார்வர்ட் பண்ணி இவருக்கு ஒரு செய்தி சொல்லு அப்படின்னு கடை கீழே 10 பேரும் 10 ரூபாய்க்கு படிச்சுட்டாங்க முடிச்சார் பேர் என்ன லோக பிரகாஷ் உத்தரமேரூர் லோக பிரகாஷ் கல்வெட்டு தான் ஃபேமஸ் கிராம சபை கல்வெட்டு உத்தரமேரூர்ல ஃபேமஸ் அதுக்கடுத்து லோக பிரகாஷ் ஃபேமஸ் ஆயிடுவார் எல்லா அதிகாரியும் தெரிஞ்சவனா மாறிடுவார் 10 ரூபாய்க்கும் அடிக்கடி புகார் தரக்கூடிய இயக்கம் அப்படின்னு வெளியூர்ல புகார் தர இயக்கம் தெரியும் உங்க ஊர்லயும் வந்துடுச்சு இனிமேல் இங்க தனியா உட்காந்துருச்சு ஏற இங்க ஆரம்பிச்சிருச்சு இது ஜென்மசனே ஆயிடக்கூடாது இவங்களுக்கு ஐஸ் வச்சு இவங்க 10 ரூபாய்க்கு வெளியே வர வச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகாரிகள் உருவாக்கிறோம் உங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பதில் உங்களுக்கு திருப்பி தருவாங்க ஒரு 4 முறை இந்த வேலையை செஞ்சீங்கன்னா அதுக்கு அடுத்து கீழே அதிகாரிகள் உங்களை கிட்ட அளவும் இந்த மெசேஜ் அனுப்பணும்னா கலெக்டர் உத்தரவு போட வேலை செய்ய சொல்லி கம்பெனி இவரையே கூப்பிட்டு நம்ம செஞ்சுருவோம் கலெக்டர்கிட்ட போய் நம்ம கை விட்டிக்கிறதுக்கு லோக பிரதேசத்தையே நம்ம ஊருக்குள்ள நம்ம கெஞ்சி கேட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு இவர்கிட்டயே போன் பண்ணி தலைவா எதாவது நான் சொல்லு தலைவா நீ எவ்வளவு பெரிய தலைவரே இதுக்கெல்லாம் போய் கலெக்டர் போகணுமா சொன்னா நான் ஜெய மாட்டேனா அண்ணன் நான் செய்ய மாட்டேனா பக்கத்துல இருப்பதான் நீ சொன்னா நான் ஜெய மாட்டேனா அப்படின்னு இறங்கி வந்துருவாங்க இப்ப ஊர்ல நிறைய வேலையும் செஞ்சுக்கலாங்க அதுக்கு பிறகு பெட்ரோல் போது ஆர்டி போறத நிறுத்திடணும் அதான் நம்ம நண்பன் ஆயிட்டோம்ல பங்காளி ஆயிட்டோம்ல கூட்டாளி ஆயிட்டோம்ல சோக்காளி ஆயிட்டோம்ல விட்டுணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உன் வளர்ச்சி அதை நின்று போயிடணும் இதுக்கு பின்னாடி அதிகமா பெட்ரோல் போடணும் இதுக்கு பின்னாடி அதிகமா பெட்ரோல் போடணும் அதிகமா விளையாட்டுமா போடணும் கொள்ளையா போடணும் யாருக்கு போடணும் எந்த ஊருக்கு போடணும்னா உங்க ஊருக்கு போடக்கூடாது உங்க ஊர் பிரச்சனை ஒரு பிரச்சனை கூட போடவே கூடாது வெளியூர் பிரச்சனைகளா போட இவ்வளவு நண்பர் இருக்காங்கல்ல இவங்களுடைய பிரச்சனைகளா நீங்க ஒரு ஆர்டி போடுங்க மனுக்கு போடுங்க இதை எல்லாத்தையும் எடுத்து உங்க ஊருக்கு அதிகாரிக்கு அனுப்புங்க உங்க ஊர் பிடிஓக்கு பஞ்சாயத்து செக்ரட்டரி உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கு உங்க ஊர் தாசில்தாருக்கு உங்க ஊர் போலீஸ்க்கு இந்த மனுக்களை அனுப்பிட்டே இருக்கேன் இப்ப அவங்களுக்கு என்ன தெரியும்னா லோக பிரகாச நல்ல பையன் லோகாரமான ஆளு சிக்கலான ஆளு நம்ம ஊர்ல பெட்ரோல் போறதுலப்பா ரொம்ப நல்லப்பா
பாருப்பா செங்கல்பட்டுல போட்டாப்பா, திருவள்ளூர்ல போட்டாப்பா, மதுரைக்கு போட்டாப்பா, கன்னியாகுமரிக்கு போட்டாப்பா, நம்மளை மன்னிச்சு விட்டுறாப்பா. நான் ஒழுங்கா இருந்தோம். அன்னைக்கு வாசிக்கும் தம்பி சொல்றது செஞ்சது இல்லைன்னா பிரிச்சு மேய்ஞ்சிருவாப்பா. தம்பி பாரு தென்காசி மாநாடு போயிட்டாரு, காட்டாசி மாநாடு போயிட்டாரு, சென்னையில போராட்டத்துக்கு போயிட்டாரு, கைதாயிட்டு இருந்தாரு. தமிழ்நாடு முழுசும் லோக பிரகாச உறவுகள் இருக்கு. இவரு வந்துச்சா தமிழ்நாட்டுல இருந்து சமூக எல்லாம் வந்துடுறாயா, பம்பே ஏதாவது போதக்கூடாதியா, எதிரிகள் பயந்துக்குவாங்க. நீங்க போற வாட்ஸ்அப் மெசேஜ்ல பெயர், பொறுப்பு, செல் நம்பர் போட்டு நீங்க அனுப்புற தகவல்ல எவ்வளவு பெரிய பலம் கிடைக்குது, எவ்வளவு பெரிய பலம் கிடைக்குது. உங்களை ஒருத்த அடிக்கணும், உங்களை ஒருத்த உதைக்கணும்னு நினைச்சானா அவனுக்கு அந்த மனசு வராது. ஏன் வராதுன்னா உங்க பேர் தனுஷ்குமார், நரேஷ்குமாருக்கு கன்னியாகுமரியில தொடர்பு இருக்கு, ஊட்டியில தொடர்பு இருக்கு, சென்னையில தொடர்பு இருக்கு, வக்கீல் கூட தொடர்பு இருக்கு, ஆர்டிஆர்ல கூட தொடர்பு இருக்கு, சமூக கூட தொடர்பு இருக்கு, மீனவர் கூட தொடர்பு இருக்கு, படிக்காத கூட தொடர்பு இருக்கு, படிச்ச கூட தொடர்பு இருக்கு. இவங்க சொன்ன 1000 ஆர்டிஐ போடுறாங்க. நாம இருந்து மாட்டிக்கூடாது. நாம ஏதாவது இந்த பையனை அடிச்சோம் அப்படின்னா இந்த ஆள் ஊர்ல அனாதையா இருக்கான், தனியா இருக்கான், அனாதை பையன் தானே அப்படின்னு நினைச்சு அடிச்சோம்னா, நரேஷ்குமார் அனாதை தானே, ஒரு மஞ்சள் தூக்கிட்டு ஒரு பேக் தூக்கிட்டு வராப்ல, எளிய மனிதன் தானே அப்படின்னு நினைச்சு தொட்டோம்னா தமிழ்நாடு முழுசுக்கு வந்துருவாங்க, நாம தாங்க மாட்டோம் அப்படிங்கிற பயம் எதிரிகளுக்கு வரும். அதுக்கு முன்னாடி அடிப்பானா, இனிமே நான் தேவையானே, இனிமே நான் தேவையா, இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த பூக்களை மாலையா மாற்று ஒரு நார் வேணும். அந்த நார் நானே, நார்ல வாசம் வராது, தைரியமா செயல்படுது, துணிஞ்சு செயல்படுது. உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் 10 ரூபாய்க்கு பொறுப்புல இருப்பாங்க. இங்க யாரும் உறுப்பினரா இருக்காது, எல்லாம் தலைவர்களா இருக்கும். எனக்கு 10 ரூபாய்க்கு உறுப்பினர் வேண்டாம், எனக்கு தலைவர் வேணும். தலைவர்களுக்கான வாத்தியாரா நான் ஆசைப்படுறேன், தலைவர்களுக்கான ஆசிரியராக நான் ஆசைப்படுறேன். என்றைக்கும் ஒரு தலைவனா இருக்கு நான் விரும்ப மாட்டேன். இந்த இயக்கம் எந்த காலத்திலும் தேர்தலில் போட்டிடாது, 10 ரூபாய் இயக்கம் எந்த காலத்திலும் தேர்தலில் போட்டிடாது, எந்த கட்சியும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரிக்காது, எந்த வேட்பாளரையும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரிக்காது, எதிர்க்காது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர், மிக கடுமையாக 20 நாட்கள் உழைக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர் என்னுடைய அருமை நண்பர் ஜெயக்குமார். ஏற்கனவே எம்எல்ஏ பண்ணிருக்காரு, கொஞ்சம் தேர்தல் நிற்கிற என்ன ஜனநாயகத்தை தேர்தல் மீது நம்பிக்கை ஆனா திருப்பி கும்பிடுங்க அழகர் கொண்டு வருவார். அடுத்து வரக்கூடிய சட்டமன்றத்தில் நிற்க போயிட்டார், அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் நிற்க போயிட்டார். எந்த காலத்திலும் டெபாசிட் வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை ராஜா. அவர் வெற்றி பெறுவதை வேற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அவர் நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கு போக நாம் ஆசைப்படுகிறோம். இவரை போன்ற நல்லவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கு போக நாம் ஆசைப்படுறோம். ஆனால் இவரை போன்ற நல்லவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும், அமைச்சராக வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் 10 ரூபாய்க்கு ஒரு கொள்கை முடிவு தெளிவாக இருக்கிறது. எக்காரணத்தை கொண்டும் ஜெயக்குமாருக்கு ஆதரவாக 10 ரூபாய்க்கு ஓட்டு கேட்காது, கேட்கவே கேட்காது. ஆனால் அவருக்கு வேட்புமனு எழுதுவோம், தேர்தல் சட்டம் சொல்லிக் கொடுப்போம். அவர் மீது அடி விழுந்தால், தாக்குதல் என்றால் எல்லாம் நிற்போம், அவர் பாதுகாப்போம். இது சமரசமே இருக்காது. 10 ரூபாய்க்கு எந்த காலத்திலும் சாதி, மதம், இனம் சார்ந்த அமைப்புகளை ஆதரிக்காது, எதிர்க்காது. அப்படின்னா நடுநிலைமைங்கிற பேர்ல வேடிக்கை பார்ப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா பூந்து விளையாடுவோம். சாதி வேணும் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா சாதியை வச்சுக்கீங்க, வேண்டாம் ஒழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட, எல்லாம் செருப்பு போட்டு வந்தீங்களா? 2-3 பேர் சூப் போடுவீங்க. உங்க செருப்பு என்ன ரேட் இருக்கு? உட்காந்து சொல்லுங்க. ஒரு 50,000 போட்டு, ஒரு 50,000 போட்டு வெள்ளி எல்லாம் இலை அடைச்சு செருப்பு போட்டுருக்கீங்க. அந்த செருப்பை கோயிலுக்குள்ள போகல. காலையில் நானும் வீரமண்டியாரும் அம்மா பார்த்துருந்தோம். எந்த அம்மாவை? காமாட்சி அம்மா பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே ஏகாம்பரத்தையும் பார்த்துட்டு வந்தோம். என் நண்பர் ஏகாம்பரத்தையும் பார்த்துட்டோம். மாமா பார்க்கலான்னு பார்த்தோம், அத்திவரதன் மாமா பார்க்கலான்னு பார்த்தோம், நேரம் கிடைக்கல. அடுத்த ஒரு பார்த்தோம். அடிக்கடி கூப்பிடுங்க, உங்க ஊர் கோயில்லாம் பார்க்க பொறாமையா இருக்கு. அந்த கோயில்ல போகல இந்த செருப்பு 50,000 செருப்பு என்ன பண்ணுவீங்க? ஒரு மஞ்சள் பையில போட்டு அப்படியே உள்ள டக்கர் சாமி எடுத்துட்டு போயிருக்கீங்களா? தங்கத்துல செஞ்ச செருப்புங்க எடுத்து தலையில வச்சு கோயில் போயிருக்கீங்களா? விட்டுருவாங்களா? என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரிதான் 10 ரூபாய்க்கும் இந்த மண்ணில பிறந்த ஒவ்வொரு மனிதன் மீதும் சாதி இருக்கின்றது. நீங்க மதம் மாற முடியும், மொழியை வேற மொழியை கத்துக்க முடியும், கலனை மாத்திக்க முடியும், ஒரு மாசம் புள்ள கூட கத்துக்க முடியும். சாதியை மாத்திக்க முடியுமா? மோடி ஐயா சொல்றாரு, மோடி என்ன சொல்றாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல். அவரை மட்டும் முடிஞ்சா சொல்லி பார்க்க சொல்லுங்க. ஒரே நாடு ஒரே சுடுகாடு
சொல்லி பார்க்க சொல்லுங்க. கட்சி காலி ஆயிடும், கட்சி காலி ஆயிடும், கூடாரம் காலி ஆயிடும். சாதி இருக்கு, நான் ஒரு சாதியில பிறந்தவன், நீங்க ஒரு சாதியில பிறந்துறீங்க, சாவரை இந்த சாதி இருக்கதான் போகுது, வேணுங்கிறவங்க வச்சுக்க. அப்படியே வரக்குள்ள 10 ரூபாய்க்குள்ள வரக்குள்ள அப்படியே வெளியே விட்டுவாங்க, போக்குள்ள போட்டுக்கு அரசியல் கட்சி அதே மாதிரி சாதி அப்படி வெளியே விட்டுவாங்க, போக்குள்ள போட்டுட்டு போங்க, சந்தோஷமா அதை கொண்டாடுங்க, வச்சுக்க. என்னை கூப்பிட்டு வரேன், உங்க சாதி சங்கம் கொடுத்து என்னை கூப்பிடுங்க, அங்க வந்து சட்ட விழிப்புணர்வு உருவாங்க. சாதியை வளர்த்துவது எப்படி? என்னது சாதியை? அப்படி இல்லைங்க, சாதிக்கான உங்கள் சாதிக்கான உரிமையை பெறுவது எப்படி, கல்வியை பெறுவது எப்படி, வேலை வாய்ப்பை பெறுவது எப்படி, இடஒதுக்கீடு பெறுவது எப்படி, போராடுவது எப்படி, சட்ட ஆயுதம் எழுதுவது எப்படி, பயிற்சி கொடுக்க சொல்லி நான் கொடுக்குறேன். சாதி ஒழிப்பாளர்கள், சாதி ஒழிப்பது எப்படி, சாதி ஒழிப்பு சட்டத்தை பயன்படுத்துவது எப்படி, பயிற்சி கொடுக்கணுமா, கூப்பிட்டு நான் வரேன். என் செலவு என்னது, கூட்ட செலவு உங்களுக்கு வந்துட்டு போறேன். இதெல்லாம் நான் மாறவே மாட்டேன். சாதி மதம் எல்லாமே நான் வருவேன். ஆனால் 10 ரூபாய்க்கும் வராது, வரவே வராது. ஆனால் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் விற்காத 10 ரூபாய்க்கும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது. பஞ்சாயத்து தேர்தல் வருது, நீங்க எல்லாம் எலெக்ஷன் வைக்கணும், பஞ்சாயத்து தேர்தல் ஆகணும். அதிகாரத்தை கையில் எடுக்கணும், அதிகாரத்தை கையில் எடுக்கணும். மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு அதிகாரம் தேவை. அந்த அதிகாரம் உள்ளாட்சி அதிகாரமா இருக்க வேண்டும். அரசியல் 10 ரூபாய்க்கு அதாவது நடுநிலை வைக்கணும்னு சொல்றோம். அதே நேரத்தில் நேர்மையான தேர்தல் உருவாக்குறது 10 ரூபாய்க்கு தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை செய்யும், விழிப்புணர்வு செய்யும். இப்ப செய்யாத, எதிர்காலத்தில் செய்யும், நிச்சயமாக செய்யும். நான் 10 ரூபாய்க்கு மாநில அகில இந்திய தேசிய என்ன பொறுப்புக்கிறேன், பொதுச் செயலாளர் பொறுப்பு தற்காலிகமாக இருக்கிறேன். தற்காலிகமாக கொண்டிருக்கின்றேன். ஒரு 1000 ஆரோக்கியமான கிளைகளை அமைத்த பிறகு அந்த கிளையுடைய பொறுப்பாளர்கள் 10 ரூபாய்க்கு புதிய பொதுச் செயலாளரை தேர்வு செய்வார்கள். அந்த 1000 கிளைகளை உருவாக்கிய பணியை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் உங்களோடு பணியாற்றுவார்கள். அந்த தேர்தலாக நான் எலெக்ஷன் ஆபீசரா மாறிடுவேன், தேர்தல் ஆணையரா மாறிடுவேன். நீங்கள் பொதுச் செயலாளர் பதவிக்கு நிற்க போகின்றீர்கள், வெற்றி பெற போகின்றீர்கள். உங்களுடைய நிறுவனராக, ஆசிரியராக நான் 10 ரூபாய் எடுத்து என்னுடைய வாழ்நாள் வரை பணியாற்றுவேன். நான் நீண்ட காலம் அரசியல் இருந்தவன், பல்வேறு பொறுப்புகளை அனுபவித்தவன். நீண்ட காலம் சாக்கடையில நல்லா கொளுத்தவன், குளிச்சவன், நல்லா உண்டு போட்டு கொளுத்தவன். இனிமேல் வாழ்நாளில் நான் தேர்தலுக்குள்ளார, அரசியல் கட்சிக்குள்ளார போக மாட்டேன் என்று உறுதியேற்றுக்கிட்டேன். சத்தியமணிக்கெல்லாம் சொல்ல உறுதியேற்றுக்கிட்டேன். அந்த உறுதியிலிருந்து நான் பெற மாட்டேன், மாறவே மாட்டேன். அப்படியே ஒரு வேளை எனக்கு ஏதாவது பைத்தியம் குடிச்சு மாறினா கூட நீங்கள் இந்த இயக்கத்தை நடத்துவீர்கள். அப்படி நடக்கவே நடக்காது. கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் நல்ல விசாரிக்கு மேல் அரசியலுக்குள் போகவே மாட்டான், உறுதியாக இருக்கிறான். ஒருவேளை அப்படி பைத்தியம் குடிச்சு போயிட்டா இந்த இயக்கத்தை நீங்கள் என்னை விட அருமையாக நடத்துவீர்கள். ஒரு சில பயம், மணியண்ணன்ல ஒரு சின்ன கேள்வி இருக்கு, எனக்கு அடி உண்டா, நீங்களா வருவீங்களா சார்? நான் தான் சொல்றேன், வரமாட்டோம். வர அளவுக்கு உங்க ஊர்ல ஒரு வலிமையான கட்டமைப்பை ஸ்ட்ரென்த் உருவாக்குங்க. உருவாக்கிட்டீங்கன்னா நாங்கள் தேவைப்பட மாட்டோம். ஒரு செய்தி, ஒரு வாக்குறுதி சொல்லி முடிக்கிறோம். 10 ரூபாய்க்கு ஒவ்வொருத்தரும் நேர்மையானவர், நியாயமானவர், நல்லவர்கள். 10 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும், 10 ரூபாய்க்கு ஒவ்வொரு அனுதாபியும் கூட நேர்மையானவர்கள், நல்லவர்கள், சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், நியாயமானவர்கள், உண்மையானவர்கள், விசுவாசமானவர்கள். ஆனால் 10 ரூபாய்க்கு வழிநடத்திக் கொண்டிருக்கூடிய நல்வினை விசுவாசாகிய நான் நேர்மையானவன் கிடையாது, நியாயமானவன் கிடையாது. உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பக்கத்து வீட்டில் 30 ஆண்டு காலம் வழக்கறிஞர் தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அவர் என்னென்ன அயோக்கியத்தனுடைய தவறுகளை செய்திருப்பாரோ அத்தனையும் நான் செய்திருக்கின்றேன். உங்கள் குடும்பத்தில் 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கை ஒரு அரசியல்வாதி, பல்வேறு பதவிகளில் அரசியல் ஒரு அரசியல்வாதி இருந்தால் எத்தனை ஐயக்கத்தனங்களை, முச்சைத்தனம், மனமாற்றத்தை செய்திருப்பானோ அத்தனையும் நான் பல மடங்கு அதிகமாக செய்திருக்கின்றேன். இந்த தவறு அனைத்தையும் நிச்சயமாக உங்களுக்காக செய்வேன். உங்கள் மீது ஒரு தாக்குதல் என்றால், உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், உங்கள் மீது ஒரு தாக்குதல், உங்கள் மீது ஒரு ரத்தம் சிந்தக்கூடிய நிலைமை ஏற்பட்டால், மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணன் எத்தனை தவறுகளை செய்து நியாயத்தை வெற்றி பெற செய்தானோ, மகாபாரதத்தில் பகவான் கண்ணன் எத்தனை தவறுகளை செய்து நியாயத்தை வெற்றி பெற செய்தானோ அத்தனை தவறுகளையும் செய்து உங்களை வெற்றி பெற செய்வேன். உங்களை வெற்றி பெற செய்வேன். நன்றி. இப்போ வந்து புதுசா வந்திருக்காங்க, அப்புறமா வந்து சிறந்த சான்றிதழ் வந்து நம்ம கொடுக்க போறாரு. அதுக்கு கிட்ட இருந்து வாங்கிக்கணும். சிறந்த தகவல் போராளி வந்து சிறந்த சமுதாய சக்திவேல், எஸ் சக்திவேல், காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரம் சக்திவேல். சக்திவேல் தானே வாங்கினேன்.
நம்ம வீடு உத்தரமேரூர் ஒன்றிய செயலாளர் நரேஷ் குமார். ஒன்றிய வாங்க நரேஷ். நரேஷ் குமார் லோக பிரகாஷ். நரேஷ். இல்ல தப்பா சொல்லுங்க. நரேஷ் குமார் தப்பா சொல்லுங்க. மணி போடு. மணி போடு. இருப்பாடு. திருமணம் சேருங்களே. லோக பிரகாஷ். பத்ரவாய்க்கு உத்தரமேரூர் ஒன்றிய செயலாளர் முதல் நாள் தகவல் போராடி கொண்டிருக்கிறார். கல்வெட்டு ஊரே வரலாறு மாற்றம். சிவகுமார் பேர் சிவகுமார். வாங்க மேற்கு மாவட்ட செயலாளரே வருக. ஒரு 2 மாதம் சொல்லுங்க. ராணிப்பேட்டைக்கு 2 மாதம் சொல்லுங்க. வேல்முருகன் வாங்க. வேல்முருகன் போய் அவர் செல் கேடுவா அங்க கேடு. நீங்க வாங்க. என்ன வெடிவு வெடிக்குது? தண்டபாணி மணி ஸ்மைல். மணி செல்ஃபி தானே எடுக்கிற? ஊர்ல ஏதாவது பிரச்சனை அங்க போய் பேசிக்கலாம். போட்டோ எடுப்பா. எஸ் பிரவீன்ராஜ் பிரவீன்ராஜ். பிரவீன்ராஜ் ஒரு தடவை. பிரவீன்ராஜ் 2 தடவை. சக்திவேல் ஐயா மகன். பலத்த கைத்தட்டோட சொல்லிடுவாங்க. காவல் நிலையத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி பெற்றுக் கொடுத்த சகோதரி லோகநாயகி. எல்லாருக்கும் காவல் நிலையம் சென்ற பெண் சிங்கம். இல்ல உணவு ஏற்பாட்டை விட அவங்க வந்து சமையல் கிட்டே கொண்டு போய் நிக்க கூடாது. காவல் நிலையத்துக்கு சென்று இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி பெற்றுக் கொடுத்த பெண் சிங்கம். அப்புறம் இன்னைக்கு மதியம் மிக சிறப்பான உணவு. நான் கூட பிரியாணி நினைச்சேன். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி கூட இருந்துச்சு. ஒரு வெஜிடபிள் பிரியாணியை, ஒரு அசைவ பிரியாணி அளவுக்கு சுவையா செஞ்சு கொடுத்த கேசரி. இது அரிசி வத்தல் மிக சிறப்பான ஒரு எங்க நாமக்கல் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ராமலிங்கம் மணி என்ன மாவட்ட ஆலோசகர் யார்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்க தம்பி மாவட்ட ஆலோசகர் செங்கல்பட்டு மாவட்ட ஆலோசகர் நம்பி வரக்கூடியதாக பத்திரமா பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர். உங்களுடைய நம்பர் வாங்கிங்க. நம்பிக்கை, தேசத்தின் நம்பிக்கை, தேசத்தின் நம்பிக்கை. ஐயா சகாயம் ஐயா தேசத்தின் நம்பிக்கை அந்த பத்திரிகையுடைய செய்தியாளர். இவருடைய செல் நம்பர் வந்து வாங்கிங்க. எல்லா செய்தியிலையும் ஒரு கொடுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மூத்த நிர்வாகி வாழ்த்துக்கள். வணங்கி வாட்ஸ்அப் தான் பாருங்க. இதுதான் காஞ்சிபுரத்தில் போட்ட மாவட்ட செயலாளர். 2020 கொரோனா பீரியட்ல போட்டோம். நிரந்தர மாவட்ட சார். யாருக்காவது விட்டு போயிருக்காங்க. திருமுருகன் மணி சரி சரி சரி. அங்க உள்ள போக பின்னாடி வா. அப்படியே எல்லாருமே எல்லாருமே அப்படி மேலே போங்க. இந்த டேபிள் அப்படியே
ஒரு லைன் ஷேர் ஒரு 4 பேர் பிடிங்க. சார் தனியா வந்துடும். இல்ல இல்ல சார் சார் நீங்க எழுதிருங்க பேரியா நான் கையில வச்சிருக்கேன் அப்படியே எல்லாரும் சேர்க்கலாம். லைட் ஆஃப் லைட் ஆஃப் லைட் ஆஃப் பண்ணலாம். சார் இந்த பக்கம் வந்துட்டா நல்லா இருக்கு. மணி மணி லைட் ஆஃப் லைட் ஆஃப் அண்ணே சார் நம்மளே காவிரி இல்லையா செங்கல்பட்டு மாவட்ட ஆலோசகர் ஒரு விஷயம் போட்டு இப்ப சரியா மணி செக் பண்ணி பாரு சரியா இருக்கா போதுமா இருக்கா சரி ஓகே ஒரே லைனா சரி ஒரே லைனா சரி அப்படி இல்லாம சார் லைவ் ஆஃப் பண்ணிரு லைவ் ஆஃப் பண்ணுங்க